சாப்பிடும்போது நம்ம உடல் சூட்டெல்லாம் நல்லா தணிச்சு கொடுக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான நார் சத்து இருக்குது. ஸோ அதனால் சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக வந்து இந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸு 2 to 3 டேஸ் வந்து நம்ம பீர்க்கங்காயை ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு சாம்பார் செய்யும்போது அதில் போட்டு சாப்பிட்லாம். பீர்க்கங்காய் கூட்டு செய்யலாம், பீர்க்கங்காய் கிரேவி செய்யலாம். ஸோ பீர்க்கங்காயில் வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜில் கூட நம்ம பீர்க்கங்காய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இறாலோட பீர்க்கங்காய் சேர்த்து செய்யும்போது இறாலில் வந்து சூடு அதிகமாக இருக்கிறதுனால பீர்க்கங்காய் குளிர்ச்சி. ஸோ வந்து அது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதனால் நம்ம வீக்லி 3 டைம்ஸ் பீர்க்கங்காய் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு வந்து 2 ஆனியனை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காயை ஆல்ரெடி நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பீர்க்கங்காயை நம்ம இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் ஆயில் போட்டு நல்லா சூடு ஆனதும் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஸோ ஆயில் வந்து நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பீர்க்கங்காய் கிரேவிக்கு. ஸோ பீர்க்கங்காய் கூட்டு, கிரேவி இது எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கடுகு வந்து நம்ம பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்பயுமே வந்து கடுகு வந்து பொரிய முன்ன நம்ம வந்து ஆனியனை சேர்த்துடக்கூடாது. ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து ஆனியனை சேர்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துடலாம். ஸோ ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக. ஸோ ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்கும் போது ஆனியன் வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இது கூட தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு கிரேவியோ இல்லை ஒரு கூட்டோ செய்யும்போது நம்ம வந்து அரைச்சி ஊற்றி செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த 1 கிலோ பீர்க்கங்காயை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பீர்க்கங்காய் பார்க்கும்போது நிறைய குவான்டிட்டியாக தெரியும். ஸோ அது செஞ்சோம்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிற வீட்டுக்கு 1 கிலோ பீர்க்கங்காய் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த சம்மர் டைமில் நம்ம நான்வெஜ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெஜ்ஜு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்து வருங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஆனியன்லேயே நம்ம உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து மசாலா அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். ஸோ 2 துண்டு தேங்காய், 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். ஸோ நம்ம எப்போயுமே இந்த மாதிரி அரைச்சி விட்டு சேர்க்கும் போது அந்த கிரேவியோ கூட்டோ பொரியலோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துடலாம். இந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க. நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி வரும்போது நம்ம வந்து பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சிறுபருப்போ இல்லாட்டி கடலைப்பருப்போ எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ எடுத்து வச்சுட்டு கடைசியில் அந்த பருப்பை சேர்த்துட்டு நம்ம இறக்கும்போது நமக்கு வந்து பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பீர்க்கங்காய் கூட்டு ரொம்பவே எம்மியாக ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் கூட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தினை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கேளுங்க, நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பீர்க்கங்காய் கூட்டை இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் செஞ்ச பீர்க்கங்காய் கூட்டு ரொம்பவே எம்மியாக டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நம்ம பீர்க்கங்காய் வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம்.
இந்த பீர்க்கங்காய் உடல் சூட்டை வந்து குறைக்கும். உடல் எடைய வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. வீக்கங்கள் ஏதாவது உடம்புல இருந்தால் அதையும் வந்து இந்த பீர்க்கங்காய் கூட்டு சாப்பிடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுக்கும். நம்ம உடம்புலோட சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையை வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இந்த பீர்க்கங்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது. அது மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. கல்லீரல்ல ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதுக்குமே ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகரிக்கும். பீர்க்கங்காயில வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னா, சொறி, சிரங்கு, புண், காய்ச்சல் உள்ளவர்கள் பீர்க்கங்காயை சேர்த்து கொள்ளலாம். புண்கள், சொறி, சிரங்கு உள்ள இடத்துல பீர்க்கங்காய் இலை சாற்றை தடவினா நிவாரணம் கிடைக்கும். பீர்க்கங்காயின் விதைகளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் வந்து தோல் நோய்க்கு வந்து ரொம்பவே பயன்படுது அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. பீர்க்கங்காயின் மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்த்துடலாம். நீரிழிவு நோய்க்கு வந்து சற்று ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான ஒரு காய்கறி இது. அது மட்டும் இல்லாமல் சற்று நல்லா உடல் பருமனாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஏற்ற காய்கறி இது. அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால அதிகமாக வெயிட் இருக்கவங்க சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதில் வந்து நார்ச்சத்தும் மாவுச்சத்தும் இருக்கிறதுனால எளிதில் வந்து நம்ம ரத்தத்தில் கிரகித்து கொள்ளக்கூடிய பீர்க்கங்காயின் அளவோடு எடுத்துக்கொண்டால் நல்ல அளவு அதிகமானால் பித்தமும் சீதளமும் போன்றவை ஏற்படும். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காயில் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிச் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக பீர்க்கங்காயை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஏராளமான அதிக குணங்கள் கொண்ட இந்த பீர்க்கங்காயை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு அதிகமான நன்மையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே நமக்கு உதவி செய்யுது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் வாரத்தில் 2-3 தடவை இந்த பீர்க்கங்காய் கூட்டோ, கிரேவியோ அப்படி இல்லைன்னா சாம்பாரில் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.